மீனாட்சி ராணி சுப்பிரமணியம் அவர்களுக்கு கல்வியை பற்றி ஆபரேஷன் நடப்பதால் அவர்கள் ஆபரேஷன் நல்லபடியாக வெற்றிகரமாக குருவாக நடந்து பூர்ணமுடைய பகவானை அவர்கள் எல்லோரும் இணைந்து பிரார்த்திப்போமாக. சேர்ந்த நாயகர்கள் ஏஎம் சந்தோஷ் அவர்கள் சிஏ தேர்வுள்ளார்கள். அவர்கள் தேர்வு நல்ல அமைப்பு பெற்று தேர்வு வெற்றி பெற நாம் அனைவரும் இணைந்து பகவானை பிரார்த்திப்போமாக. ஒழிப்புத்துறை சேர்ந்த ஸ்ரீ ராகவர்கள் ஸ்ரீ ராகவ் பிளஸ் டூ தேர்வில் மதிப்பெண்களை தேர்ச்சி பெறுவதற்கு எல்லோரும் இணைந்து பகவானை பிரார்த்திப்போமாக. திருச்சியை சேர்ந்த அவர்கள் வேலைக்கு வேண்டி பகவானிடம் போயிருக்கிறார்கள். அவர்கள் அண்ணாவுக்கு வேலைக்கு விளைவுடைய எல்லோரும் காரணமாக. பெங்களூரை சேர்ந்த அவர்கள் திருமணத்தினாலும் அவருடைய நில பிரச்சனைக்காக தேர்வு வைக்க வேண்டியும் பகவானிடத்தில் எல்லோரும் இணைந்து பிரார்த்திப்போமாக. ஓமநாட்டை சேர்ந்த சுப்பிரமணியம் பிரபா அவர்களுடைய வியாபாரம் அமைந்திருக்கு. இந்த வியாபாரம் விற்கிறது பழைய நிலைக்கு மாற்றுகிற பகவான கோரிக்கை இருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற பகவான் எல்லாம் பிரார்த்திப்போமாக. வேலூரை சேர்ந்த பி கனகராஜ் அவர்கள் ஸ்ரீ ராஜேந்திர கனகராஜ் அவர்கள் மகள் கைப்பற்றாகவும் தந்தைக்கு ஏழு மணியும் பகவானிடம் பணம் எடுத்துள்ளார்கள். அவர்கள் விரும்புகளை நிறைவேற எல்லோருமே பகவானை பிரார்த்திப்போமாக. திருநெல்வேலியை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் முத்துக்குமார் அவர்கள் வேண்டுதல் பகவானை கேட்கிறார்கள். அவர்கள் வேண்டுதல் நிறைவேற எல்லோரும் பகவானை பிரார்த்திப்போமாக. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ தேவி சொர்ணா அவர்கள் பகவானிடத்தில் தோல்வி வைத்தார்கள். அவருடைய பிரார்த்தனை நிறைவேற எல்லோரும் பிரார்த்திப்போமாக. கடினம் இருக்கிறது. அவர்கள் வேண்டுதல் நிறைவேற பகவானிட பிரார்த்திப்போமாக. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் எஸ் பாலாஜி அவர்கள் பகவான பிரார்த்தனை நிறைவேற்றார்கள். அவருடைய பிரார்த்தனை நிறைவேற எல்லோரும் விருப்பங்களை பிரார்த்திப்போமாக. கோயம்புத்தூரை சேர்ந்த சூழலை சேர்ந்த ஸ்ரீ ராகவர்கள் எஸ்பி மோகன் பிரசாத் அவர்கள் மரண கோரிக்கையில் இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையை விரைவில் நிறைவேற மரணம் எல்லோரும் பிரார்த்திப்போமாக. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் வாந்தி மாணவர்கள் மரணம் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய விருதுகளை எல்லோரும் காத்துப்போவாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்கள் ராமேஸ்வரன் அவர்கள் மாகாணத்தில் விருதுகளை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் விருதுகளை நிறைவேற எல்லோரும் பகவானை காத்துப்போவாங்க. அவர்கள் மாகாணம் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் விருதுகளை நிறைவேற எல்லோரும் காத்துப்போவாங்க. மதுரையை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் கே ராஜா அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் விருதுகள் நிறைவேற எல்லோரும் பகவானை காத்துப்போவாங்க. மதுரையை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் எஸ் ரமேஷன் அவர்கள் பகவான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவருடைய விருதுகள் நிறைவேற பகவானை காத்துப்போவாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த பி கோபால் அவர்கள் ஸ்ரீ ராஜேந்திர கோபால் அவர்கள் பகவான கூட்டணி விருதுகள் நிறைவேற எப்படி இருக்கிறார்கள். அவர் பிரார்த்தனை நிறைவேற பகவானால் இருந்து பார்த்துக்கிறார். திருப்பூரை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் கோவிந்தராஜ் அவர்கள் பகவானுக்கு நோக்கி வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதல் நிறைவேற பகவான் எல்லாம் எல்லோருமே பிரார்த்திப்போமாக.
கோரிக்கை இருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை விடுதலும் பகவான் பிரார்த்திப்பாங்க. வாழைப்படை சேர்ந்த திரிபுரஸ் சுந்தரம் அவர்கள் பகவானின் கோரிக்கை இருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை எல்லோரும் காரணம் பிரார்த்திப்பாங்க. கருவூரை சேர்ந்த ஸ்ரீ ஆரோக்கியம் சிறப்பா அவர்கள் பகவானுக்கு வேண்டுதல் இருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையுடைய பகவானுக்கு பிரார்த்திப்பாங்க. திருவள்ளுவரை சேர்ந்த ஸ்ரீ ஆரோக்கியம் எம் கணேஷ் மகாஜன் அவர்கள் பகவானின் கோரிக்கையை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய பகவான் திருவள்ளுவரை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் கௌசி அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய பகவானை பிரார்த்திப்பாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் கே மோடி அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய பகவானை பிரார்த்திப்பாங்க. நாமக்கல்லை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் எம் பிரேம்நாத் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய எல்லோரும் பகவானை பிரார்த்திப்பாங்க. கும்பகோணத்தை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் எம் ராமகிருஷ்ணன் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய எல்லோரும் பிரார்த்திப்பாங்க. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் ஜே ஆமித் யஸ்வந்த் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய எல்லோரும் பகவானை பிரார்த்திப்பாங்க. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் லதா கோமதி அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய பகவானை பிரார்த்திப்பாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் எஸ் சுரேசன் அவர்கள் பகவானுக்கு வேண்டி விடுதலை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகள் பிரார்த்திப்பாங்க. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் கே சிதம்பரம் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய பகவானுக்கு பிரார்த்திப்பாங்க. மதுரையை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் ஆதீஸ்வரன் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய அபராதங்களை பிரார்த்திப்பாங்க. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் கே முனிதர் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய ஒரு ராகவேந்திரனால் எல்லோரும் பிரார்த்திப்பாங்க. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் வி நிவேதா அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய எல்லோரும் பகவானுக்கு பிரார்த்திப்பாங்க. ஸ்ரீ ராகவேந்திரன் ஏ கையன் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய பகவானை பிரார்த்திப்பாங்க. மதுரையை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் ஆதிசேவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய பகவானை பிரார்த்திப்பாங்க. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் வீணா சீனிவாசன் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய பகவானை பிரார்த்திப்பாங்க. சென்னையை சேர்ந்த வீணா சீனிவாசன் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலுடைய பகவானை பிரார்த்திப்பாங்க. இப்போது விண்ணப்பங்கள் பகவானுக்கு பாத்திரமாக இருக்கிறது. அவர்கள் விண்ணப்பம் பகவான் அவர்கள் கூடி சீக்கிரம் அவர்கள் வேண்டுதலுடைய எல்லோருமே பிரார்த்தித்து அவர்களுடைய வேண்டுதலை உருவாக்குகிறார்கள்.